1995 கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க கிங்கு. 2005 இன்டர்நெட்டு நல்லா தெரிஞ்சவங்க கிங்கு. 2015 ஸ்மார்ட் ஃபோன் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க பயங்கர டாப்பு. ஆனால் 2030 ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்டு, ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏஐ தெரிஞ்சால் ஃப்யூச்சரில் வாழ்க்கை அவங்களுக்கு மாறும். ஏஐ தெரியலன்னா கண்டிப்பாக அவங்க பின்னாடி தான் போக வேண்டிய நிலமை வரும். இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. ஏஐ, ஆட்டோமேஷன், சாட்ஜிபிடி, கான்வா, ஜெமினி, வீடியோ ஏஐ, இமேஜ் ஏஐ அப்படின்னு பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸ்கூலில் இன்னும் குழந்தைங்களுக்கு ஏஐயே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலை. காலேஜில் கூட ப்ராக்டிக்கல் ஏஐ யூசேஜ் இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட் மார்க்கெட் எப்பயுமே பயங்கர ஸ்ட்ராங்கு தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஸ்யூம் செய்ய தெரியாது, ப்ரெசன்டேஷன் செய்ய தெரியாது, இமெயில் அனுப்ப தெரியாது. ஏஐ அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாமே 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அப்படி தெரியலன்னா கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் ஆகும். அதனால் பேரண்ட்ஸு கண்டிப்பாக இப்பயே பே பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபு இப்போ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தெரியுங்களா? ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு ஏஐ மூலம் ஒரு ரெசிபி எப்படி கற்றுக்கிறது, போஸ்டர் எப்படி போடுறது, பிஸ்னஸ் ஐடியா எப்படி டெவலப் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி செல்லிங் பண்ணுறது, இதை கற்றுக்க விரும்புவாங்க. ஸோ காம்படிஷன் இப்போ கம்மி தான், டிமாண்ட் ரொம்ப அதிகம். அதே போல் ஜாப் சீக்கர், இப்போ நிறைய பேர் ஜாப் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ரெஷ்யூம் இப்போ ஒழுங்காக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெஷ்யூம் பில்ட் பண்ண தெரியாது. அதே போல் இன்டர்வியூக்கும் ப்ராப்பராக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. இங்கிலீஷும் வீக்காக இருக்கும். அப்போ ஏஐ ஹெல்ப் பண்ணும். ரெஷ்யூமை சூப்பராக ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி தரும், கவரிங் லெட்டரை ஜென்ரேட் பண்ணி தரும், இன்டர்வியூ கொஸ்டின்ஸை உங்களுக்கு கொடுக்கும், அதுக்கான ஆன்சரையும் உங்களுக்கு ட்ரைன் பண்ணும். அதே போல் ப்ரிப்பரேஷனுக்கும் அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இது பயங்கர ஒரு ஹியூஜ் மார்க்கெட்டு. அதே போல் நிறைய சின்ன சின்ன டவுன்ஸ் இருக்குது. இப்போ சென்னையிலேயே கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்மால் டவுன்ஸில் ஏஐ சென்டர்ஸ் இன்னும் வரல. வந்திருந்தாலும் ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது. நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஆரம்பிக்கல அப்படின்னா. சரி, இப்போது நம்ம இந்த ஏஐ ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தா என்ன கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பேசிக் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுப்போம், இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது, எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், சாட்ஜிபிடி, அப்புறம் கேன்வா, ஏஐ இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஏஐ வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ரெஷ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். இதோட கம்ப்ளீட் பாத்வேவே நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். சரி, ரெவின்யூ மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 20 ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட பெர் மந்த்லி வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் 3000 நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவே 60,000 இன்கம்மு. ஸோ 40 ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் ஃபீ நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவே மந்த்லி நமக்கு 1,20,000. ஸோ இது நம்ம வீக்கெண்ட் பேட்சாகவும், உமன்ஸ் பேட்ச்சு, கிட்ஸ் பேட்ச்சு அப்படின்னு நம்ம ரெவின்யூ கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணலாம். சரி, எக்ஸ்பேன்ஷன் பிளான் எப்படி இருக்கும்? இனிஷியலாக நம்ம இதை கம்ப்யூட்டர் ப்ளஸ் ஏஐ கற்றுக் கொடுப்போம். இன்னும் போக போக நம்ம மொபைல் ரிப்பேராக அப்படியே பில்ட் பண்ணலாம், லேப்டாப் சர்வீஸ் நம்ம கற்றுக் கொடுக்கலாம், ரொபோட்டிக்ஸு, கோடிங்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டும் அப்படியே சேர்த்து பண்ணலாம். அதுக்கு அடுத்த வர கம்மிங் இயர்ஸில் ஃபுல் ஸ்கில் அகாடமியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, இப்போது இதில் பிக்கஸ்ட் ஃபியர் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஐ வந்தால் ஜாபெல்லாம் போயிடும் அப்படின்னு. அது ராங்கு. அதாவது ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் ஜாப் போகும். அதாவது ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சர்வே பண்ணுவாங்க. ரியல் ஃப்யூச்சர் 2030 கண்டிப்பாக ஏஐ அசிஸ்டண்ட்டு, ஏஐ கண்டென்ட்டு, ஏஐ பிஸ்னஸ், ஏஐ எஜுகேஷன்னு எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கும். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 4 சிஸ்டம் வைக்கலாம், ஒரு பிரிண்டர் வைக்கலாம், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதில் நம்ம ஈவினிங் பேட்ச்சு, வீக்கெண்ட் பேட்ச்சு, உமன்ஸ் பேட்ச்சுன்னு கண்டிப்பாக நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு பிக் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ 1995 ஆரம்பித்தவங்க இன்றைக்கி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. 2005 இன்டர்நெட் சென்டர் ஆரம்பித்தவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இப்போ 2026 நம்ம ஏஐ லேர்னிங் சென்டர் ஆரம்பித்தோன்னா 2035
பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக அது இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனு, ஒரு கிளாஸ் ரூமு, இதுதாங்க சாதாரண ஒரு பொருள் தான் நமக்கு தேவை. அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சரை மாற்றலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட கான்ஃபிடென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஒரு அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்டுக்கு ஜாப் கொடுக்கலாம். ஸோ ஏஐ உங்கள் வேலையை கண்டிப்பாக எடுக்காது. ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்ச மனுஷன் தான் உங்கள் வேலையை எடுத்துக்குவான். அதனால் கண்டிப்பாக இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸு. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.